அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு முதுகு நரசிம்மர் தான் பிடிச்சிக்கணும். முதுகுனாவே கால் வரும், நகம் வரும், முட்டி வரும். நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதெல்லாம் பக்காவாக பார்த்துக்கணும். நரசிம்மர் கவசத்தை சொல்லுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமி 40, 59, 75, 90 படிக்கணும். செவ்வாய் உச்சமாக இருக்குல்ல, கணவன் மனைவி சண்டையெல்லாம் யாராவது பண்ணி விட்டுருவாங்க. குடும்பத்தில் வெள்ளைக்கொடி தான் காட்டணும். துளாராசிக்கார வெள்ளைக்கொடி இல்லைன்னா வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். கூலாக இருக்கணும். கோபதாபமே இருக்கக்கூடாது. துளாராசிக்காரங்களுக்கு பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். சனி தான் 6ல் இருக்க. வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருப்பதனால் அபிராமி படிக்கணும். மற்றபடி எல்லாம் யோகம். டக்கு 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 டக்குன்னு நல்லது. புதுசாக எல்லாமே ஆரம்பிக்கலாம். வார்த்தை, குடும்பம், வெளியிடம், தொழில், வியாபாரம் எல்லா இடத்துலையும். ஃப்ரெண்டு கூட அட்வைஸ் எல்லாம் போடக்கூடாது. எல்லாம் நான் இதை படித்தேன், அதை படித்தேன், அதில் இது போட்டிருக்குது, இதில் அது போட்டிருக்குது, அந்த கவிஞர் அதை சொல்லியிருக்காரு. எந்த கவிஞர் எது சொன்னாலும் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா சுக்கிரன் அதிபதி இல்லை. அதனால் நிறைய படிப்பீங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு உலகத்தில். இந்த டைம் அடக்கி வாசிக்கணும். செவ்வாய் உச்சமாக இருக்குது. வம்பில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப நாளாக நம்மளது ஏதாவது பழைய விஷயங்கள், அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்னு குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் உண்டு, தன் வேலை உண்டு. செல்வி சொல்லியிருக்காருப்பா, என்னை விட்டுருங்கப்பா. மனதுக்கு பிடித்த கோயில், மனதுக்கு பிடித்த நண்பர்கள், மனதுக்கு பிடித்த உறவினர்கள், ஜாலியாக ட்ராவல் பண்ண.